ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் குரு பாக்குது. 2ஆம் அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறது அருமையா இருக்கிறார். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான். 10ல இருக்கிறாரு. அதே போல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்னத்துக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி ஆகிறார். அவர் 22ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனோட சேர்ந்துருவார். சோ இப்போ இந்த புதனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அப்பா சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா மூலமா உதவிகள் கிடைக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். நல்ல குரு அமைஞ்சு வரப்போகிறார். எப்பவுமே புதன் அப்படின்னா அறிவு, தெளிவு, சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், ஆன்மீகவாதிகள், இது எல்லாமே குருவுக்கும் புதனுக்கும் வந்துரும். சோ இப்ப புதன் நல்லா இருக்கிறதுனால நீங்க ஒரு வக்கீல் தொழில் பண்றீங்க, பேச்சை நம்பி உங்களுடைய தொழில் இருக்கு, இப்படி நிறைய அறிவு சார்ந்த தொழில் இருக்கு, சயின்டிஸ்ட் சம்பந்தப்பட்டது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதம். சோ இல்ல அந்த தொழில்ல இருக்கீங்க, அதுல ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு அதெல்லாம் நடக்க போகுது. நல்ல குரு அமைஞ்சு வர போறாங்க. நல்ல சிந்தனைகள் அதிகமாக போகுது. தெளிவா இருக்க போறீங்க. தெளிவான முடிவெடுக்க போறீங்க இந்த மாசம். நிறைய பயணங்கள் பண்ண போறீங்க. 12ஆம் அதிபதி புதன் தானே. பயணங்கள் நிறைய பண்ண போறீங்க. பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது.